ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்ச் பார்த்துட்டு பயங்கர அப்செட்டு. என்னன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து குவாலிஃபை ஆவாங்க, செமிஃபைனல் போவாங்க, ஃபைனல் போவாங்க, கப் அடிப்பாங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் நம்ம கனவு கண்டுட்டுருக்குறோம். ஆனால் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் இதை வரைக்கும் நம்மளுக்கு வந்த எல்லா கோச்சுமே வந்து எந்த கோச்சுமே அவங்களால ஒர்க் பண்ண முடியல. கேப்டன் சொல்கிறாரு ஸ்டார்டிங் 7 நாங்கள் டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. கோச் வந்துட்டு என்ன நடக்குன்னே எனக்கு தெரியலன்னு சொல்கிறாரு. எல்லா முடிவும் மேனேஜ்மெண்ட்டே எடுக்கிறதுக்கு அப்புறம் எதுக்குடா ஒரு டீமு, எதுக்குடா ஒரு எடுக்கிறதுக்கு கோச்சே இனிமேல் வேணாடா, நீங்களே வந்துட்டு ஸ்டார்டிங் 7 பண்ணிவிடுங்க, விட்டா நாளைக்கு கிரவுண்டில் நீங்களே உள்ளே போயிட்டு விளாண்டுருங்க. உங்கள் உசுரை கொடுத்துட்டு மேட்ச்சை ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறேன். நாங்களாம் வந்து முட்டாள் பைத்தியக்காரங்க. ஒரு கேப்டன் வந்துட்டு என்னால் கேப்டன்ஷிப் பண்ண முடியல, பர்ஃபார்மன்ஸ் நான் மட்டும் பண்ணால் பார்த்தாது மொத்த டீமும் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஒரு கோச்சும் கேப்டன் வந்துட்டு டீமில் என்ன நடக்குன்னு தெரியல, எங்களால் பிளேயர் செலக்ட் பண்ண முடியல, ஃபிட்டான பிளேயர்ஸ் எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க, அன்ஃபிட் பிளேயர்ஸ் எல்லாம் உள்ளே விளாட விட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன? ஒரு டீம் வந்து இதுக்கு மேலே கேவலமாக விளாடவும் முடியாது, கேவலமாக விளாண்டு தோத்துட்டு டிஸ்குவாலிஃபை ஆகவும் முடியாது. புதுசாக ஒரு பிளேயர் வந்து ஆக்ஷனில் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கொடுங்கடா. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டாக என்னது? எதுக்கு அப்புறம் எல்லாரும் எடுக்கிறீங்க? 15-20 பேர் எடுக்கிறீங்க, எல்லாரும் வேடிக்கை பார்க்குறத எடுக்கிறீங்களா? வேடிக்கை பார்க்குறதுக்குலாம் நிறைய பேர் இருக்காங்கடா. நீங்கள் பண்ணுற அரசியலுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஊருகா. நீங்கள் விளாடுவீங்க, நல்லா விளாண்டு ஜெயிப்பீங்க, கப் அடிப்பீங்கன்னு நாங்கள் உட்காந்து பார்த்துட்ருக்கோம் பாருங்கள். நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குடா, அங்கே போய் அரசியல் பண்ணுங்கள். ரசிகர்களை ஏமாற்றாதீங்க. உட்காந்துட்டு மேட்ச் பார்க்குறவங்கள வந்துட்டு ரொம்ப ஹர்ட் ஆகுது எங்களுக்குலாம். வர எல்லா கோச்சுமே, எல்லா பிளேயர்ஸும், எல்லா கேப்டனுமே நல்லா இருக்காங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுங்கிற பேரில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிகிட்டு இருக்கீங்கடா. நெக்ஸ்ட் இயர் அது ஃபேனுக்காக கொஞ்சம் உண்மையாக நேர்மையாக இருங்க. மேனேஜ்மெண்ட் வேலையை மட்டும் பண்ணுங்கள். கோச் அவங்க வேலையை பார்க்க விடுங்க. கேப்டன் வந்துட்டு அவங்க வேலையை செய்ய விடுங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் இயராக கொஞ்சம் விளாண்டு ஜெயிச்சு கப் அடிக்கிறதுக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ். இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, எப்படியும் அடுத்த சீசன்லேயும் இதே தான் பண்ணுவீங்க. என்னமோ பண்ணுங்கடா. ஏதாவது ஒரு சீசனாவது குவாலிஃபை ஆகிற மாதிரியாவது ஒரு டீம் கொண்டு வாங்க. மேனேஜ்மெண்ட்டை தயவு செஞ்சு மாற்றுங்க. மேனேஜ்மெண்ட்டு மாறுங்க.